மன்னிச்சுங்க. இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கக்கூடாது, நடந்துச்சு. ஆனால் இது முழுக்க காவல்துறை தான் தவறு செய்வதாக நீங்கள் சொல்கிறத வச்சு உண்மையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பொய் சொல்ல மாட்டீங்க. அது குறிப்பாக தேவேந்திர மக்கள் என்றைக்குமே பொய் சொல்ல மாட்டாங்க. இன்றைக்குள்ள சூழ்நிலை வந்து அரசு நம்மளை கைமீறி போயிடுச்சு. இந்த அரசு தான் நம்மளை கைமீறி போயிடுச்சு. இப்போ சமீபத்தில் கூட மானாமதுல நான் இதெல்லாம் தெளிவுபடுத்தி பேசினேன். உளவுத்துறையில் இருக்கிறவன் 15 வருஷமாக இருக்கானுவோ அவங்கள மாற்றினா தான் இந்த லா அண்ட் ஆர்டர் பிரச்சனைலாம் தீரும். இந்த கஞ்சா வியாபாரம் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த கணேசிங்கிற வியாபாரம் பண்ணி போலீஸுக்கு மாமூல் கட்டிக்கிட்டு இருக்கான். கார்த்திக்ங்கிறவன். இதெல்லாம் நான் ஏற்கனவே மேடையில் பதிவு பண்ணி கூட இந்த போலீஸ் நடவடிக்கை எடுக்காம மாதம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு மாமூல் கொடுக்கறதாக நம்ம மக்கள் எல்லாரும் இப்போ சொல்கிறாங்க. இதை நம்ம ஏற்கனவே அன்னைக்கு கண்டித்து பேசிட்டு போயும் இவங்க நடவடிக்கை நிலை தான் இன்னைக்கு இந்த ஆகாஷுடைய இறப்பு நடந்திருக்கு. இது துரதிர்ஷ்டவசமானது. ஆகாச காலம் முடிக்கிறது போலீஸ்க்கு காலம் முடிக்கணும்னா அவங்க கையில் அந்த கலையை செஞ்சுருக்காங்க. ஆனால் நம்மளை வணங்குற கடவுள் இத்தனை கடவுள் நிச்சயமாக அவனை சும்மா விட மாட்டாங்க. நிச்சயமாக அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பான். நீங்கள் உங்களுடைய போராட்டத்தில் நானும் கலந்து கொள்கிறேன். இதை தொடர்ந்து நீதி கிடைக்கும் வரை நம்ம எல்லாரும் அனைவரும் இணைந்து போராடணும். இதை வாபஸ் வரலாம் கூடாது. எதிர்ங்கிறத நான் இப்போதே பதிவு பண்ணுறேன். அதனால் இந்த போராட்டம் தொடரட்டும். நான் இன்றைக்கி எனக்கு பாரத பிரதமருடைய மீட்டிங் இருக்குது சாயங்காலம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதுக்காக நான் அதை பார்த்துட்டு தான் நான் போட்டு நினைக்காங்கன்னு வந்திருக்கேன். நான் கலந்துக்கிறேன். அதுக்கு உயரதிகாரியை போய் நான் பார்த்து பேசியிருக்கேன். உயரதிகாரி அசூரன்ஸ் பண்ணியிருக்காங்க. சட்டப்பிரகாரம் தவறு என்று சொன்னால் அவனை இம்மீடியட்டாக நான் சஸ்பெண்ட் பண்ணி நடவடிக்கை எடுத்து சொல்லியிருக்காங்க. அவங்க நேர்மையான அதிகாரி. இப்போ இருக்கிற நேர்மையான அதிகாரி, இங்கே இருக்கிற அதிகாரி ஐஜி ரொம்ப நேர்மையானவர். யார் சொன்னாலும் பேச மாட்டார், கரெக்டாக செய்வார். அப்பேற்பட்ட நல்ல அதிகாரி தான் இங்கே இருக்காங்க. ஆனால் கீழே இருக்கிற சபார்டினேட் ஒரு சில அதிகாரி பொறுக்கியாக இருக்காங்க. அந்த பொறுக்கிகளால் தான் அந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் வந்து அவங்களுடைய பனிஷ்மெண்ட்டை கண்டிப்பாக கிடைக்கும்னு நம்புகிறேன். இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் நம்ம ரிப்போர்ட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்னங்கிறத பார்க்கறது இன்னைக்கு சொல்லுவாங்க, சாயங்காலம் சொல்லிட்டு அது எப்படி இறப்பு என்பது டாக்டர் எழுதுறாரோ அதை வச்சு தான் நடவடிக்கை எடுக்க முடியும். இதுதான் சட்டம். இதுதான் கோர்ட்டில் தீர்ப்பு சொல்லுவோம். அது இன்னைக்கு சாயங்காலம் அதுக்குள்ளே ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம வழக்கு இப்போ போலீஸ்கிட்ட கொடுக்கல, அவங்க சிபிசிஐட்ட கொடுக்குறாங்க. நம்மகிட்ட கிடையாது. இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இல்லை, சிபிசிஐயில் இருக்குது. அவங்களும் நேர்மையான அதிகாரியாக இருப்பாங்க. இன்னைக்கு அவங்களுக்கும் பொண்டாட்டிக்குள்ள எல்லாம் இருக்குது. நேர்மையாக விசாரிப்பாங்க நம்புகிறேன். இல்லைன்னா சிபிஐ இல்லாட்டினா அதுக்கு அவங்களுக்கு ஆண்டவன் பனிஷ்மெண்ட் கொடுப்பான். அதனால் ஆகாஷுடைய இழப்பு ஒரு வருத்தத்துக்குரியது. என்னுடைய குடும்பத்தில் இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். தவறு நடந்தால் கண்டிப்பதற்கு உரிமை இல்லை, சட்டத்தில் தண்டனை கொடுப்பதற்கு உரிமை இல்லை, வழக்கு போடுவதற்கு மட்டும்தான் உரிமை இருக்குது. அதையும் மீறி காவல்துறை செய்திருக்காங்க. அதனால் இதெல்லாம் நீங்கள் எவ்வளோ தூரம் ஒற்றுமையாக இருந்து தேவேந்திர குல வேளாளர்கள் போராடுறீங்களோ அதுலேயே நான் பங்கு கொள்வதை போட்டு உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனா நான் இருந்து உங்களுக்கு எல்லா பணியும் செய்வதற்கு காத்துட்ருக்கேன். நீங்கள் விடமாட்டோம், எப்பவுமே விடமாட்டோம். உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் யாரும் மற்றவங்க கூப்பிட்டா கூப்பிட்டா கலெக்டர் கூப்பிட்டா எச்சி கூப்பிட்டா போனால் எங்களுக்கு கூப்பிட்டாலும் சொல்லி யாரும் தயவு செய்து நீங்கள் அவ்வளோ போராட்டம் யாரும் சோழ போயிடக்கூடாது. அதை நம்ம பார்த்துக்கூட நீதிமன்றத்தில் பார்ப்போம். அவங்க எதிர்த்து பார்க்குறது நான் தயாராக எதிர்த்து முன்னிலை இருக்கிறது. முடிவு வர வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம்.